நேற்று இருந்த டயர்ல செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்காம தூங்கிட்டுங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, ஒரு யங்கஸ்ட் பிளேயர் நேற்று 100 விட்டு பொலன்னு பொழந்திருக்காப்புல. வைபவ் சூரியவன்சி யாரா நீ, உனக்கு உண்மையாவே 14 வயசு தான் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னிங்ஸுங்க. நேற்றைய மேட்ச் குஜராத்துக்கும் ஆர்ஆருக்கும். இதுல குஜராத் தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. குஜராத்தை பொறுத்தளவு நேற்று உண்மையாவே வேற லெவலான ஒரு பேட்டிங். இந்த சீசன்ல தாங்க ஆரஞ்சு கேப்புக்கெல்லாம் சண்டை கடிக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை நடந்த மதிய மேட்ச்ல சூரியகுமார் யாதவ் ஆரஞ்சு கேப் வின் பண்ணாரு. நைட்டு நடந்த மேட்ச்ல கொண்டாடா தம்பின்னு வாங்கி அதை விராட் கோலி வச்சுக்கிட்டாரு. நேற்று நைட்டு நடந்த மேட்ச்ல சாய் சுதர்சன் எனக்கு தாண்டா அந்த ஆரஞ்சு கேப்னு அவர் வாங்கி வச்சுக்கிட்டாரு. சாய் சுதர்சன் 39, கில்லி 84, பட்லர் 50. சீரியஸ்லி இவங்க ஒரு நல்ல பேட்டிங்க 209 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை செட் பண்ணாங்க. கண்டிப்பா இந்த ஸ்கோரை சேஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். ரொம்ப டயர்டா இருந்துச்சு, அப்படியே தூங்கிட்டேன். காலையில எந்திரிச்சு பார்த்தா தான் தெரியுது இந்த மேட்சை ரொம்ப சப்பையா முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஓபனரான ஜெய்ஸ்வாலும் வைபவ் சூரியவன்சியும் சேர்ந்தே இந்த மேட்சை அதிரடியா ஆடி முடிச்சிருக்காங்க. வெறும் 15.5 பால்ல இந்த மேட்சை அழகா சேஸ் பண்ணிருக்காங்க. நேத்து வெறும் 14 வயசான சூரியவன்சி ஒரு அபாரமான 100ங்க, அதுவும் வெறும் 35 பாலுக்கு. இப்ப ஐபிஎல் அடிச்ச அதிவேக சதத்திலையும் 2வது பிளேஸ்ல இவர் தான் இருக்காரு. ஜெய்ஸ்வாலும் நேத்து ஐபிஎல் தன்னோட 2000 ரன்னை கிராஸ் பண்றாரு. நேத்தைய மேன் ஆஃப் தி மேட்ச் வைபவ் சூரியவன்சிக்கு தான் கிடைச்சது. இந்த வீடியோ பார்க்குறவங்க மேட்ச் பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.